ஆவி உலகின் விதிகள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் மதுஷாய். ஆன்மாக்களாகிய விஸ்பியும் ரத்துவும் தங்கள் பெற்றோர்களான ரூமி பாவநகரியுடனும் மற்றும் கோஷித் பாவநகரியுடனும் தொடர்பு கொண்டு புவிவாழ் மக்களுக்கு பல அரிய தகவல்களையும் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள் தங்கள் பதில்கள் மூலம் கூறியுள்ளதை நமது சேனலில் பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சி தொடர்கிறது. பூமி அச்சின் இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சி முழுக்க முழுக்க மனிதனால் ஆனது. மனிதனின் நடவடிக்கைகளால் உருவாக்கப்பட்ட ஆற்றல்தான் இந்த இடப்பெயர்ச்சிக்கு காரணம். அவன் எவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான குற்றங்களையும் பாவங்களையும் செய்கிறானோ இடப்பெயர்ச்சி அவ்வளவு விரைவாக நிகழும். இடப்பெயர்ச்சியை சமாளிப்பதற்கான ஒரே வழி கடவுளின் நற்பாதையில் தொடர்ந்து நீடிப்பதுதான். பூமி அச்சின் இடப்பெயர்ச்சி என்றால் என்ன? இயற்கை என்பது உயிர் துடிப்பு கொண்ட ஒன்று. எனவே ஆற்றல் அதன் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனிதர்கள் தவறான பாதையில் பயணிக்கும் போது அவர்களுடைய நடவடிக்கைகள் எதிர்மறையான அதிர்வுகளை உருவாக்குகின்றன. இயற்கை நடுநிலையானதாக இருப்பதால் அது இந்த எதிர்மறை அதிர்வுகளை உள்வாங்கிக் கொள்கிறது. இயற்கையின் போக்கை நல்ல விதமாகவோ அல்லது மோசமானதாகவோ ஆக்குவதற்கான திறன் மனிதர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து தவறான பாதையில் செல்லும் போதும் கடவுளுக்கும் சக மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் மதிப்பு கொடுக்க தவறும் போதும் ஏராளமான எதிர்மறை ஆற்றல் உருவாகிறது. அதன் விளைவாக இயற்கை ஓர் எதிர்மறையான விதத்தில் செயல்விடை அளிக்கிறது. இதனால் பூகம்பம், வெள்ளம், சூறாவளி, எரிமலை வெடிப்பு, நெருப்பு போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கின்றன. மனிதர்கள் சற்று நிதானித்து சிந்தித்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இயற்கை இவ்விதத்தில் மனிதர்களிடத்தும் எடுத்துரைக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக மனிதர்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். ஆனால் அது உண்மையான முன்னேற்றம் அல்ல. அதிகாரம் மனிதகுல நலனுக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர தனிப்பட்ட லாபத்திற்காகவோ அல்லது எதிர்மறையான நோக்கங்களுக்காகவோ ஒருபோதும் பயன்படுத்தப்படக்கூடாது. நல்லியல்பு, அன்பு, தன்னலமின்மை, நட்பு போன்ற அடிப்படை அடித்தளங்கள் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட மறைந்து போயுள்ளன. இது முன்னேற்றத்திற்கான ஓர் அறிகுறி அல்ல, மாறாக வீழ்ச்சிக்கான ஓர் அறிகுறியே. இயற்கை என்பது மனிதர்களின் ஒரு பிரதிபலிப்பு. உங்களுக்குள் என்ன இருக்கிறதோ அதை இயற்கை வெளிக்காட்டுகிறது. உங்கள் உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற கொந்தளிப்புகள் அனைத்தும் மனிதர்களுக்குள் இருக்கின்ற அமைதியின்மையை உணர்த்துகின்றன. மேலும் உங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற விஷயங்களை இயற்கை கிரகித்துக் கொள்கிறது. நீங்கள் நேர்மறை ஆற்றலை வெளியே அனுப்பினால் இயற்கை அதை அமைதியின் வடிவிலும் இணக்கத்தின் வடிவிலும் பிரதிபலிக்கும். நீங்கள் ஓரிடத்தில் அணுகுண்டு பரிசோதனை நிகழ்த்தினால் அதன் விளைவாக இன்னொரு இடத்தில் பூகம்பம் ஏற்படும். துரதிருஷ்டவசமாக நம்முடைய ஒட்டுமொத்த கோளும் நம் வீடு என்பதையும் நாம் எல்லோரும் பிணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்து விடுகிறோம். இக்கணத்தில் சரியான பாதையில் இருந்து மனிதர்கள் வெகு தூரம் விலகி போயுள்ளதால் இயற்கை நமக்கு ஓர் அறிகுறியை கொடுத்து கொண்டிருக்கிறது. கடவுளை பற்றி பேசுவதற்கும் ஆன்மீக பாதையில் நடப்பதற்கும் மக்கள் பயப்படுகின்ற அல்லது தர்ம சங்கடமாக உணர்கின்ற ஓர் உலகில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு சிலர் கடவுள் மீது தாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறிவிட்டு ஆனால் ஒரு கணம் கூட அவருடைய போதனைகளுக்கு இசைவாக வாழாதவர்களாகவும் கற்பனைக்கு எட்டாத மோசமான காரியங்களை செய்யும் அளவுக்கு கடவுளுடனான தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டும் இருக்கின்றனர். தங்களுடைய சொந்த அகங்காரத்திற்கு தீனி போடுவதற்காக ஏதோ ஆன்மீக பயணத்தில் அடியெடுத்து வைக்கின்ற சிலரும் இருக்கின்றனர். தாங்கள் கடவுளை அடையச் சென்று கொண்டிருப்பதாக கூறிவிட்டு உண்மையில் தங்களுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகளிலிருந்து அவர்கள் விலகி ஓடிவிடுகின்றனர். மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டி செயல்படும் போதும் நல்லவற்றுடன் முற்றிலுமாக முரண்பட்டு நிற்கும் போதும் ஒரு பெரிய சமநிலையின்மை உருவாகிறது. அப்போது அவர்கள் ஒரு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனர் என்று இயற்கை அவர்களை கடுமையாக எச்சரிக்கும் விதத்தில் கடவுளின் விதிகள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன.
மனிதர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளாவிட்டால் இயற்கை ஒரு துப்புரவு செயல்முறை மூலம் அந்த சமநிலையின்மையை சரி செய்தாக வேண்டும். ஏனெனில் இறுதியில் கடவுளின் படைப்புகளான மனிதர்களும் இயற்கையும் தூய்மையான தயால குணம் கொண்ட அமைதியான படைப்புகளாக ஒத்திசைவோடு இயங்க வேண்டும். ஆனால் அமைதி மீட்டெடுக்கப்படுவதற்கு முன்பாக எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். துப்புரவு செயல் ஏற்கனவே துவங்கிவிட்டது. ஆனால் இம்முறை பூமி மீண்டும் தூய்மையாகும் வரை இயற்கை ஓயப்போவதில்லை. மக்கள் இணக்கத்தோடு வாழ்கின்ற ஓர் இடமாகவும் அவர்கள் கடவுளின் உண்மையான கருவிகளாக செயல்படுகின்ற ஓர் இடமாகவும் பூமி மாறும் வரை இயற்கை தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். கடவுளின் உண்மையான கருவியாக செயல்படுவது என்றால் கடவுள் மீது முழு நம்பிக்கையோடு மனிதகுலத்தின் நன்மைக்காக தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ்வது என்று பொருள். மனிதன் இயற்கையோடு சமநிலையில் இருக்க வேண்டும், சரியான பாதையில் செல்ல வேண்டும், ஆன்மீக ரீதியாக முன்னேற வேண்டும். ஆனால் பூமியில் சில சமயங்களில் நல்லவை அதிக பரவலாகவும் எதிர்மறையானவை மட்டுப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. மற்ற சமயங்களில் இதற்கு நேர் எதிரானது நிலை கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை சுழற்சி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இப்படியே தொடர்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எதிர்மறைகள் அளவுக்கு அதிகமாக பெருகி நம்மை திணறடிக்கின்றன. இந்த அதிகரிப்பு ஒரு துப்புரவு செயல்முறையை கொண்டு வருகிறது. ஏனெனில் இந்த எதிர்மறைகளின் பெரும் பகுதி துடைத்தெறியப்பட்டாக வேண்டும். அந்த துப்புரவு செயல்முறையை இயற்கைதான் கொண்டு வந்தாக வேண்டும் என்பதால் இயற்கை பேரழிவுகளின் வீச்சானது ஒரு துருவ இடப்பெயர்ச்சியை உருவாக்குகிறது. பூமியின் அச்சு இடம்பெயரும். தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற கடுமையான பூகம்பங்கள் பூமியின் சமநிலையை சீர்குலைக்கின்றன. இதைத் தொடர்ந்து வெள்ளங்கள், கடல் கொந்தளிப்புகள், நெருப்பு பிடித்தல், அதிக பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள் போன்றவை அதிக அளவில் நிகழ்கின்றன. இவை அனைத்தும் எதிர்மறைகளின் ஒரு பெரும் பகுதியை அழித்து விடுகின்றன. உங்களை அச்சுறுத்துவதற்காக நாங்கள் இத்தகவலை கொடுக்கவில்லை. நீங்கள் மாறுவதற்கு உங்களுக்கு விழிப்பூட்டுவதற்காகவே நாங்கள் இத்தகவலை கொடுத்திருக்கிறோம். அச்சு இடமாற்றம் கடவுளால் நிகழ்கிறதா அல்லது மனிதனால் நிகழ்கிறதா? தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த இடப்பெயர்ச்சி முற்றிலும் மனிதனால் நிகழ்த்தப்படுவதுதான். ஏனெனில் மனிதனின் நடவடிக்கைகள் உருவாக்குகின்ற எதிர்மறை ஆற்றல் தான் இந்த இடப்பெயர்ச்சிக்கு காரணம். இந்த இடப்பெயர்ச்சி காரணமும் அதன் விளைவும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒன்று. மனிதர்களுடைய நடவடிக்கைகளுக்கு கிடைக்கின்ற ஓர் இயற்கையான செயல்விடை அது முழுக்க முழுக்க மனிதனின் கைகளில் தான் இருக்கிறது. ஆழ்மனதின் வழிகாட்டுதல்களை புறக்கணிப்பதன் மூலம் மனிதர்கள் தங்கள் ஆன்மீக பாதையிலிருந்து முழுவதுமாக விலகி போய் விடுகின்றனர். அச்சு இடப்பெயர்ச்சி விரைவாக ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் இதுதான். இயற்கையின் அற்புதமான நுண்ணிய சமநிலையை நீங்கள் சீர்குலைக்கும் போது மிக தீவிரமான பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இடப்பெயர்ச்சி எவ்வளவு காலம் நீடிக்கும்? பேரழிவின் பெரும் பகுதி ஒரு சில மணி நேரங்களில் நிகழும். அது மிக வேகமாக நடைபெறும். பலர் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்திருக்கின்ற அந்த நேரத்தில் நல்லவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுதலையும் ஆறுதலையும் வழங்கி வாழ்வதற்கும் நம்பிக்கையை கைவிடாமல் இருப்பதற்குமான வலிமையையும் அவர்களுக்கு கொடுப்பர். அச்சு இடப்பெயர்ச்சி எப்போது நிகழும்? அது நிகழ்கின்ற நேரம் மனிதர்களின் கைகளில் தான் இருக்கிறது. எவ்வளவு அதிக குற்றங்களும் பாவங்களும் நிகழ்கின்றனவோ இடப்பெயர்ச்சி அவ்வளவு விரைவாக நிகழும். இந்த இடப்பெயர்ச்சியின் போது யார் பிழைத்துக் கொள்வார்கள்? அது முற்றிலும் உங்களை சார்ந்தது. துப்புரவு செயல்முறையானது எதிர்மறைகளின் ஒரு பெரும் பகுதியை துடைத்தெறிந்துவிடும். நீங்கள் உயிர் பிழைத்திருக்க விரும்பினால் அகற்றப்பட வேண்டிய எதிர்மறையின் ஒரு பகுதியாக நீங்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆன்மீக ரீதியாக உயருங்கள். உலக மக்கள் தொகையில் எவ்வளவு சதவீதத்தினர் பிழைத்திருப்பர்? உலக மக்கள் தொகையில் 25% பிழைத்துக் கொள்வர். இடப்பெயர்ச்சி எங்கே தொடங்கும்? இடப்பெயர்ச்சியானது உலகம் நெடுகிலும் ஒரே சமயத்தில் ஒரு கடுமையான பூகம்பத்துடன் தொடங்கும். அது ஒரு சங்கிலி தொடர் போல நிகழும். துப்புரவு செயல்முறை நிறைவடையும் வரை அது தொடர்ந்து நீடிக்கும். நிலம் கடலால் ஆட்கொள்ளப்படும். பல இடங்களில் தீப்பிடிக்கும். அணு ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இடங்களில் பெரும் வெடி நிகழ்வுகள் நடைபெறும். இந்த பேரழிவுகள் மிக பெரிய அளவில் நிகழும். இடப்பெயர்ச்சியின் போதும் அதற்கு பிறகும் உலகின் எந்த பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கும்? நேர்மறை அதிர்வுகள் இருக்கின்ற இடங்கள் பாதுகாப்பாக இருக்கும். எடுத்துக்காட்டாக
கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் பல பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கும். எதிர்மறை அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் தப்பி பிழைப்பதற்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைவு. இடப்பெயர்ச்சிக்கு பிறகு பாதுகாப்பான பகுதிகளில் மருந்துகள் தேவைப்படுமா? துவக்கத்தில் மருந்துகள் தேவைப்படும். எனவே வீட்டில் சில மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. முதலுதவி பயிற்சியும் பேரிடர் மேலாண்மை பயிற்சியும் பெற முயற்சி செய்யுங்கள். யாரேனும் காயப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது அப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அச்சு இடப்பெயர்ச்சிக்கும் எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் இடையே என்ன தொடர்பு உள்ளது? நீங்கள் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் பூமியில் பிறந்திருப்பது சிறந்த நபர்களாக மாறுவதற்குத்தான். பூமியில் ஏராளமான எதிர்மறைகளால் மாற்றம் கடினமாக இருக்கின்ற ஒரு நேரத்தில் நீங்கள் மறுபிறவி எடுத்திருக்கிறீர்கள். இவ்வழியில் முன்னேறுவதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். அதாவது கடினமான காலகட்டங்களில் பூமிக்கு வந்து ஒரு நேர்மறையான ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். நீங்கள் விரைவாக செய்ய வேண்டிய முதல் காரியம் மாறுவதுதான். அச்சு இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு முன்பு விரைவாக இதை நீங்கள் செய்தாக வேண்டும். ஏனெனில் இது உங்கள் சோதனை. இச்சோதனையை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீர்கள். இந்த இடப்பெயர்ச்சி நடந்தவுடன் துப்புரவு செயல்முறை தொடங்கிவிடும். பூமியின் அதிர்வுகள் மாறும். ஆகவே சபலத்திற்கு அங்கு அவ்வளவு இடம் இருக்காது. எனவே இக்கணத்தில் மாறுவதுதான் உங்கள் சோதனை. நீங்கள் மாறுவதற்கு ஆவி உலக ஆன்மாக்கள் உதவ விரும்புகின்றனர். ஆனால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. மேம்பட வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இல்லை என்றால் எங்களால் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்று ஒருபோதும் கூறாதீர்கள். வெறுமனே உயிரோடு இருப்பதிலேயே நீங்கள் மும்முரமாக இருந்துவிட்டால் நீங்கள் பூமிக்கு வந்திருப்பதற்கான காரணத்தை நீங்கள் மறந்து விடுவீர்கள். கடினமான காலகட்டங்களின் போது நீங்கள் பிறந்திருப்பது நீங்கள் செய்த அதிர்ஷ்டம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆன்மீக ரீதியாக முன்னேறும் போது பௌதீக பொருட்களுக்கு நீங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் கடமைகளை செய்து முடிப்பீர்கள். பூமியில் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள். இறுதியாக எதிர்மறைகள் உச்சகட்டத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தன்னலம் கருதாமல் நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல காரியம் அச்சு இடப்பெயர்ச்சி முடிந்த பிறகு அதிர்வுகள் நேர்மறையாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் செய்கின்ற ஒரு தன்னலமற்ற நல்ல காரியத்தை விட அதிக விரைவாக நீங்கள் முன்னேற உதவும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அச்சு இடப்பெயர்ச்சியை பொறுத்தவரை ஆவி உலக ஆன்மாக்கள் புவி உலக ஆன்மாக்களுக்கு உதவுவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றனர்? தற்போது அச்சு இடப்பெயர்ச்சியின் போது புவிவாழ் ஆன்மாக்கள் உயிர் பிழைத்திருப்பதற்கு உதவுவதற்காக அவர்களை மேம்படுத்த நாங்கள் கடினமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஆன்மாக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லவும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக உலகம் நெடுகிலும் ஏராளமான வேலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் இக்கணத்தில் மிகவும் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறோம். பூமியில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடப்பெயர்ச்சி ஓர் அவசியமான துப்புரவு செயல்முறையாகும். இது உங்கள் பூமியின் வரலாற்றில் முறையான இடைவேளைகளில் நிகழ்ந்து வந்துள்ளது. ஆனால் இம்முறை எந்த பூமி தங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆதரவை கொடுத்து தாங்கள் வளர்வதற்கு உதவியை கொடுத்துள்ளதோ அதே பூமியை முற்றிலுமாக அழிக்கும் நிலைக்கு வெகு அருகில் மனிதர்கள் வந்துவிட்டிருக்கின்றனர். இயற்கையோடு ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் வாழ்வது எப்படி என்பதை மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கிக் கொண்டு சரியான பாதையில் செல்வது உங்களை சார்ந்தது. நீங்கள் நல்ல விதமாக மாறி சரியான பாதையை பின்பற்றி வாழ்வதுதான் நீங்கள் பிழைத்திருப்பதற்கான ஒரே வழி. இடப்பெயர்ச்சியின் போது மனிதர்கள் எவ்வாறு வழிநடத்தப்படுவர்? எவ்வாறு அவர்களுக்கு உதவி கிடைக்கும்? உயர்ந்த தளங்களில் உள்ள மக்கள் காப்பாற்றப்படுவர். ஆபத்தான இடங்களில் சிக்கிக் கொண்டுள்ள நல்ல ஆன்மாக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக பறக்கும் தட்டுகள் சில ஒளிக்கற்றைகளை கீழே அனுப்பி அந்த நல்ல ஆன்மாக்களை மேலே கொண்டு வரும். எல்லோரும் இந்த ஒளிக்கற்றைகளை பார்ப்பார்கள். அவர்கள் அவற்றை கண்டு பயப்படுவார்கள். ஆனால் உயர்வான தளங்களில் உள்ள நல்ல ஆன்மாக்கள் இக்கற்றைகளை புரிந்து கொள்வர். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து வழிநடத்தப்படுவர். நல்ல ஆன்மாக்கள் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டிருந்து மனித கண்களுக்கு புலப்படாமல் போனாலும் அவர்கள் பார்க்கப்படுவர். பிறகு காப்பாற்றப்படுவர். இந்த ஆன்மாக்கள் அந்த ஒளிக்கற்றைகளை நோக்கி
வழிநடத்தப்படுவர். அந்த ஒளிக்கற்றைகள் அவர்களை மேலே தூக்கிச் சென்று விண்கலங்களுக்குள் கூட்டிச் செல்லும். உயர்வான தளங்களில் இல்லாத மோசமான அதிர்வுகளை கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் தான் இந்த ஒளிக்கற்றைகளை கண்டு பயப்படுவர். அவர்கள் விரும்பினால் கூட அவர்களால் அந்த ஒளிக்கற்றைகளை தொட முடியாது, அவற்றுக்குள் போக முடியாது. விண்கலன்களுக்குள் நுழைந்த பிறகு உயிர் பிழைத்திருப்பதற்கான உத்திகள் அந்த நல்ல ஆன்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். பிறகு கடலுக்குள் இருந்து முளைக்கின்ற தீவுகளில் அவர்கள் குடியமர்த்தப்படுவர். மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய மிக கடினமான சோதனைகளில் ஒன்று இது. இடப்பெயர்ச்சிக்கு முன்பும் பின்பும் அவர்களுக்கு ஏராளமான வலிமையும் நேர்மறை மனப்போக்கும் தேவைப்படும். நீங்கள் வேகமாக மேம்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வதற்கான காரணம் இப்போது உங்களுக்கு புரிகிறதா? இடப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு குடும்பம் சேர்ந்து இருக்குமா? ஒரு தனிநபர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை பொறுத்தது அது. இடப்பெயர்ச்சியின் போது உங்கள் தளம் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் தளத்தை பொறுத்து நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து இருப்பீர்கள் அல்லது அவர்களிடமிருந்து பிரிக்கப்படுவீர்கள். கருவுற்றிருக்கும் ஒரு தாய் தாழ்வான அதிர்வுகளை கொண்டிருக்கிறார் என்றும், வயிற்றில் இருக்கும் அவருடைய குழந்தை ஒரு நல்ல ஆன்மா என்றும் வைத்துக் கொள்வோம். அவர்கள் இருவருக்கும் என்ன ஆகும்? இடப்பெயர்ச்சியின் போது ஒரு தீய தாயாரின் மூலமாக எந்த ஒரு நல்ல ஆன்மாவும் மறுபிறவி எடுக்காது. சுய ஆய்வு படிவம். இதை பூர்த்தி செய்யும் போது நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மனதில் அலச வேண்டியவை பற்றி இப்போது பார்ப்போம். இதை வரிசையாக நான் கூறுகிறேன். இதை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வில் கடைபிடித்து ஒவ்வொரு இரவும் உங்கள் அன்றாட வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து செய்த தவறுகளை மீண்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்க உறுதி பூணுங்கள். உங்களிடம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள். சரி, இனி அந்த வாக்கியங்களை பார்ப்போம். உங்கள் மனதில் நீங்கள் அலச வேண்டியவை: 1. பழிவாங்கும் உணர்வு. 2. கர்வம். 3. உடல் ரீதியான மன ரீதியான வன்முறை. 4. சுய பச்சாதாபம். 5. சுயநலம். 6. தம்பட்டம் அடித்தல். 7. ஏமாற்றுதல், சுருட்டுதல். 8. அதீதமாக சொந்தம் கொண்டாடுதல். 9. பிறர் விஷயத்தில் அதீத ஆர்வம். 10. வதந்தி பரப்புதல். 11. எண்ணங்கள் செயல்களில் எதிர்மறையாக இருத்தல். 12. பொருளாசை. 13. கோழைத்தனம். 14. ஒழுங்கீனம். 15. சோம்பேறித்தனம். 16. நச்சரிப்பு. 17. பிடிவாதம். 18. நேரம் தவறுதல். 19. விளம்பரத்திற்காக அறக்காரியங்கள் செய்தல். 20. பொறாமை. 21. பொய் பேசுதல். 22. பகைமை. 23. கோபம். 24. எரிச்சல். 25. துயரம். 26. மரியாதையின்மை. 27. உளச்சோர்வு, பதற்றம். 28. குறை கூறுதல், புலம்புதல். 29. பேராசை. 30. பொறுமையின்மை. 31. வன்மம் பாராட்டுதல். 32. தீவினையை ஊக்குவித்தல். 33. பொறுப்பை தட்டி கழித்தல். 34. பரிகாசம். 35. சபலம். 36. ஆதிக்க மனப்பான்மை. 37. விதண்டாவாதம். 38. சண்டையிடுதல். 39. கவலைப்படுதல். 40. பிறர் மீது பழி போடுதல். 41. பிறர் மீது வெறுப்பை காட்டுதல். 42. தன் சொற்படி நடக்காமல் இருத்தல். 43. வேண்டுமென்றே பிறரை தவறாக வழிநடத்துதல். 44. பிறரது உணர்வுகளை காயப்படுத்துதல். 45. பிறரை கேலி செய்து மகிழ்தல். 46. வரவுக்கு மீறி செலவு செய்தல். 47. கருமித்தனம். 48. தவறாக எடை போடுதல். 49. பிரார்த்திக்காமல் இருத்தல். 50. மன உடல் கட்டுப்பாடின்மை. 51. பிறரை தனக்கு சாதகமாக பயன்படுத்துதல். இந்த பட்டியலில் உள்ளவற்றை நீங்கள் உங்கள் மனதில் அலசி ஆராய வேண்டும். ஒரு மனித பிறவியிடம் இருக்கக்கூடிய சாத்தியமுள்ள அனைத்து எதிர்மறை பண்பு நலன்களையும் அது பட்டியலிடுகிறது. ஒரு மனிதன் என்ற முறையில் நீங்கள் மாற விரும்பினால் எதை மாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு திறந்த மனதுடன் இப்பட்டியலை படித்து எந்தெந்த பண்பு நலன்கள் உங்களுக்கு பொருந்தும் என்பதை குறித்து கொள்ளுங்கள். இந்த ஆய்வு ஒவ்வொரு நாளின் முடிவிலும் செய்யப்பட வேண்டும். அந்த குறிப்பிட்ட நாளன்று எந்தெந்த பண்பு நலன்கள் உங்களிடம் வெளிப்பட்டன என்பதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். உங்கள் மீது கடுமையாக நடந்து கொள்வது இங்கு நம் நோக்கம் அல்ல. கனிவான கண்களுடனும் ஒரு பணிவான மற்றும் திறந்த மனதுடனும் உங்கள் சொந்த ஆன்மாவை ஆய்வு செய்வதுதான் உங்கள் நோக்கம்.
புரிதல் எனும் ஒளியை உங்கள் ஆன்மாவின் மீது பாய்ச்சி அதிலுள்ள எதிர்மறைகளை அந்த ஒளியில் கரைப்பதை பற்றியது அது. அச்செயல்முறை முதலில் கடினமானதாக இருந்தாலும் இறுதியில் அது உங்களை குணப்படுத்தும் என்று தயவு செய்து நம்புங்கள். அதோடு உங்களிடம் உள்ள நல்லவற்றை, அதாவது உங்களுடைய நேர்மறையான ஆன்ம பண்பு நலன்களை பணிவோடு ஒப்புக்கொள்வதும் அரவணைத்துக் கொள்வதும் முக்கியம். எனவே அப்பண்பு நலன்களை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றிலிருந்து வலிமை பெறுங்கள். எதிர்மறைகளில் இருந்து மீள்வதற்கு அவற்றை பயன்படுத்துங்கள். ஆனால் உங்களிடம் உள்ள நல்ல பண்பு நலன்கள் குறித்து கர்வம் கொள்ளாதீர்கள். மாறாக நன்றி உணர்வு கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இத்துடன் ஆவி உலகின் விதிகள் நிறைவடைந்தது. இதுவரை நீங்கள் அளித்து வந்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. ஆவி உலகின் விதிகள் உங்களுக்கு உணர்த்தும் பாடம்: மனிதன் என்பவன் தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்தால் அவன் கடவுளை சென்றடைய முடியும் என்பதை உணர்த்துவதே இந்த ஆவி உலகின் விதிகள் உணர்த்தும் பாடம். Fearless.